சர்க்கம் 2. பிரம்மாவின் வருகை. பேச்சில் வல்லவரும் அறநெறியாளருமான மாமுனிவர் வால்மீகி நாரதருடைய அந்த சொற்களை கேட்ட பின் தன் சீடர்களோடு கூட அவரை கொண்டாடி கௌரவித்தார். அவரால் முறைப்படி கௌரவிக்கப்பட்ட தேவரிஷி நாரதர் அவரை பிரார்த்தித்து விடை பெற்றுக் கொண்டு வான்வழியாக சென்றார். அவர் தேவலோகம் சென்ற ஒரு முகூர்த்த காலத்திற்கு பின் வால்மீகி முனிவர் கங்கா நதியிலிருந்து தொலைவில் இல்லாத தமசா நதிக்கரையை அடைந்தார். தமசா நதிக்கரையை அடைந்த முனிவர் நீரில் இறங்கி ஸ்நானம் செய்யும் படித்துறை சேறு சகதி இல்லாமல் சுத்தமாக இருப்பதை பார்த்து அருகில் இருந்த சிஷ்யனிடம் கூறினார். பரத்வாஜனே, சகதி இல்லாமல் விளங்கும் இந்த படித்துறை தெளிந்த தூய நீரோட்டத்துடன் அழகாக காணப்படுகிறது, மேன்மக்களின் மனத்தை போல. குழந்தாய், தண்ணீர் சொம்பை இங்கேயே வை, என்னுடைய மர உரியை கொடு, இந்த தமசா நதியின் தூய நீரில் ஸ்நானம் செய்கிறேன். மகாத்மா வால்மீகி இவ்வாறு கூறியதும் குருவின் ஆணைப்படி நடக்கும் பரத்வாஜன் அவருடைய உடையான மர உரியை அவரிடம் கொடுத்தான். புலன்களை வென்ற அவர் சீடன் கையில் இருந்த மர உரியை பெற்றுக்கொண்ட பின் அந்த மகாவனத்தின் இயற்கை அழகை அனுபவித்தவாறே நாலா பக்கங்களிலும் நடந்து செல்ல தொடங்கினார். அருகிலேயே ஒருபோதும் இணை பிரியாத ஆண் பெண்ணான 2 அன்றில் பறவைகளை பார்த்தார். அவைகளின் இனிய ஒலியையும் கேட்டார். அப்போது அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே பாவ சிந்தனையும் உயிர்களிடம் பகைமையும் கொண்ட ஒரு வேடன் அந்த பறவை இணையில் ஆண் பறவையை அம்பு வீசி கொன்றான். பெண் அன்றில் தன் ஆண் இணை கொல்லப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட தரையில் விழுந்து விட்டதை பார்த்து பரிதாபமாக அழத் தொடங்கியது. தன்னை விட்டு ஒருபோதும் பிரியாததும் சிவந்த தலைப்பகுதியும் அழகிய சிறகுகளும் கொண்ட அந்த ஆணன்றில் மிகவும் காமவசப்பட்டிருந்த நிலையில் வேடனால் பிரிக்கப்பட்டு விட்டது. அவ்வாறு இரக்கமே இல்லாத வேடனால் வீழ்த்தப்பட்டு துடித்துக் கொண்டிருக்கும் பறவையை கண்டு அறநெறியாளரான முனிவரின் உள்ளத்தில் கருணை உண்டாயிற்று. இயல்பாகவே கருணை உள்ளம் படைத்த அந்த முனிவர் அநியாயமன்றோ இது என்று சிந்தித்து அழுது கொண்டிருக்கும் பெண் அன்றிலை பார்த்தவாறே வேடனிடம் பின்வரும் சொற்களை கூறினார். வேடனே, உனக்கு இனி ஒரு காலம் அமைதியே கிடைக்காது. ஏனென்றால் காமவசப்பட்டிருந்த கிரௌஞ்ச தம்பதியில் ஒன்றை ஆண் அன்றிலை எந்த காரணமும் இல்லாமல் கொன்றிருக்கிறாய். இவ்வாறு சொல்லிய பின்னர் நெஞ்சத்தில் ஆழமாக சிந்தித்து பார்த்த போது, அட, சோகத்தால் வருந்தும் இந்த பறவையின் நிமித்தமாக நான் என்னவோ பேசிவிட்டேனே. மகா ஞானியும் பேரறிவாளருமான அவர் கவலையுடன் இவ்வாறு சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தவராக சிஷ்யனிடம் பின்வருமாறு கூறினார். வருத்தத்தினால் தவித்த என்னிடமிருந்து வெளியே போந்த இந்த சொற்கள் கவிதை இலக்கணத்தை ஒட்டியபடி ஒவ்வொரு அடியிலும் சமமான அக்ஷரங்களுடன் தந்தி கருவியில் இசைக்கும்படி லயசுத்தத்துடன் ஸ்லோக வடிவமாகவும் அமைந்துள்ளதால் எனக்கு புகழை தேடி தரப்போகிறது. வேறு மாதிரியாக கோபம், சாபம் போன்ற பாவ செயலாக அமையப் போவதில்லை. முனிவருடைய மிக உயர்வான சொற்களை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்த, ஆம் ஐயனே, தாங்கள் கூறியது சரிதான் என்று மனப்பூர்வமாக சிஷ்யனும் ஏற்றுக்கொண்டான். அதனால் ஆச்சாரியரும் மகிழ்ந்தார். பின்னர் முறைப்படி அந்த புண்ணிய நதியில் தலைமூழ்கி நீராடிவிட்டு தன் சொற்களின் பொருளை பற்றி சிந்தித்தவாறே முனிவர் ஆசிரமத்தை நோக்கி திரும்பி நடந்தார். பணி உள்ளவனும் வேதங்கள் கற்றவனுமான பரத்வாஜன் என்ற அந்த மாணவன் ஆச்சாரியருடைய நீர்ச்சொம்பில் தண்ணீர் நிரப்பி எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னால் நடந்தான். தர்மத்தை அறிந்தவரான அவர் தன் சிஷ்யனுடன் ஆசிரம வளாகத்தை அடைந்து ஓர் ஆசனத்தில் அமர்ந்து வேறு பேச்சுக்கள் பேசினார். என்றாலும் அவர் உள்மனம் வேடனை நோக்கி தான் சொல்லி அந்த சொற்களிலேயே ஆழ்ந்திருந்தது. இதனிடையில் அனைத்துலகங்களையும் படைப்பவரும் எல்லாம் செய்ய வல்லவரும் மிக்க ஒளி வீசுபவருமான நான்முக பிரம்மா சிறந்த முனிவரான அவரை காண்பதற்கு தானே நேரில் வந்தார். அவரை பார்த்தவுடன் வால்மீகி உடனே எழுந்து நின்றார். மனம் புலன்களை அடக்கி வைத்துக் கொண்டு வியப்பு மேலிட்டவராக நின்றபடியே இருந்தார். பின்னர் உணர்வு பெற்று பாத்தியம், அர்க்யம், ஆச்சனம், தோத்திரம் முதலான உபச்சார முறைப்படி வரவேற்று வணங்கி நின்று அவருடைய நலம் பற்றி விசாரித்தார். உத்தமமான ஒரு ஆசனத்தில் பகவான் பிரம்மா அமர்ந்து கொண்டார். வால்மீகி முனிவரையும் உட்காரும்படி கூறினார். பிரம்மாவினால் அனுமதிக்கப்பட்ட அவரும் ஓர் இருக்கையில் அமர்ந்தார். அப்போது அவர் எதிரில் அனைத்துலக படைப்பாளரான பிரம்மாவே உட்கார்ந்திருந்த போதிலும் அவரிடம் மனம் ஈடுபடாமல் பகைமை எண்ணம் கொண்ட பாவியான வேடன் எந்த காரணமும் இல்லாமல் மிக அழகாக சப்தமிடும் கிரௌஞ்ச பட்சியின் உயிரை மாய்த்தானே என்று அந்த நிகழ்ச்சியை பற்றிய எண்ணத்திலேயே மனம் லயித்திருந்தார். மீண்டும் மீண்டும் அதை பற்றியே நினைத்துக் கொண்டு வருத்தத்தில் மூழ்கி உள்மனத்தில் துயரப்பட்டுக் கொண்டிருந்த அவரை பார்த்து சற்றே இளநகை புரிந்த வண்ணம் பிரம்மா கூறினார். அந்த நோத்தமரே, என்னுடைய சங்கல்பத்தினாலேயே உங்கள் முகத்தில் இருந்து அந்த சொற்கள் வெளிவந்தன.
இதை பற்றி மேலும் சிந்தித்து குழம்ப வேண்டாம். நீங்கள் கூறியது யாப்பு இலக்கண முறைப்படி அமைந்த ஸ்லோகமே ஆகும். கோபத்தில் எழுந்த சாபச் சொற்களோ என்ற கவலையை விடுக. மாமுனிவரே, ராமனுடைய வரலாறு முழுவதையும் எழுதுங்கள். பகவான் ஸ்ரீராமன் உலகில் மிகச்சிறந்த தர்மாத்மா, புத்திமான். நாரதரிடம் இருந்து நீங்கள் கேட்டபடியே அந்த வீரருடைய வரலாற்றை கூறுங்கள். அந்த பெரு வீரருடைய வாழ்க்கையில் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் எவை எவை நடந்தனவோ, அதுபோல லட்சுமணன், அரக்கர்கள், சீதை ஆகியோரின் வாழ்க்கையில் ரகசியமான மற்றும் வெளிப்படையான நிகழ்ச்சிகள் என்னென்ன நடந்தனவோ அவையெல்லாம் உங்கள் அறிவுக்கு புலனாகும். ராம காவியம் என்ற உங்கள் படைப்பில் ஒரு சொல் கூட பொய்யாக போவதில்லை. புனிதமானதும் புகழை கொடுக்கக்கூடியதுமான ராம கதையை மனங்கவர் நடையில் செய்தருள்வீராக. மண்ணுலகில் எந்த காலம் வரையில் மலைகளும் ஆறுகளும் நிலைத்திருக்குமோ அந்த காலம் வரை நீங்கள் எழுதப் போகும் ராமாயண கதை மக்களிடையே மதிப்புடன் விளங்கப் போகிறது. உங்களால் இயற்றப்படும் ராமகதை எதுவரையில் உலகில் விளங்கிக் கொண்டிருக்குமோ அந்த காலம் வரையில் நீங்கள் மேலுலகங்கள், கீழுலகங்கள் மற்றும் என்னுடைய சத்திய லோகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இவ்வாறு கூறிவிட்டு பகவான் பிரம்மா அந்த பொழுதே மறைந்து போனார். முனிபுங்கவர் வால்மீகியும் அவருடைய எல்லா சீடர்களும் பிரம்மா திடீரென்று வந்து பேசிவிட்டு மறைந்ததை எண்ணி பேராச்சரியம் அடைந்தார்கள். அவருடைய எல்லா மாணவர்களும் அந்த ஸ்லோகத்தை திரும்ப கூறி மகிழ்ந்தார்கள். அநேக தடவைகள் கூறி மிகவும் ஆச்சரியத்தில் மூழ்கிய அவர்கள் தங்களுக்குள் இவ்வாறு பேசிக் கொண்டார்கள். மகரிஷியால் அன்றில் பரவியின் துயரத்தை தாங்க மாட்டாமல் கூறப்பட்ட சொற்கள் இலக்கண விதிகளுக்கு ஏற்ப சமமான எழுத்துக்களோடும் 4 பாதங்களோடும் செய்யுள் வடிவில் அமைந்துள்ளன. அவருடைய உள்ளத்தின் சோகம் அவருக்கு பெரும்புகழ் ஈட்டி தரும் ஸ்லோக ரூபமாகிவிட்டது. தூய ஞானம் பெற்ற மாமுனிவரின் உள்ளத்திலும் இதே சமயத்தில் இம்மாதிரியாகவே ராமாயண காவியம் முழுவதையும் நான் எழுதப் போகிறேன் என்ற எண்ணம் தோன்றிற்று. அதன்படி பெரும் புகழ் வாய்ந்த ராமனுடைய சரித்திரத்தை அளவான எழுத்துக்களோடு கூடியதும் மனங்கவரும் நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள் கொண்டதும் புகழை அளிப்பதுமான ஒரு பெருங்காவியமாக கீர்த்தியுள்ள அந்த மாமுனிவர் படைத்தார். சமாசம், சந்தி முதலிய இலக்கண விதிகளின்படி அமைக்கப்பட்டதும், நேரிடையான பொருள், உள்ளுரையான மறைபொருள் தரும் வாக்கியங்களால் ஆக்கப்பட்டதும், முனிவரால் இயற்றப்பட்டதும், ரகுவரனுடைய சரிதத்தையும் 10 தலையனான ராவணனுடைய வதத்தையும் கேளுங்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 2வது சர்க்கம் முற்றிற்று.